ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் தமிழக அரசு நீதித்துறையிலேருந்து வந்திருக்கிற ஒரு புதிய 2021ஆம் ஆண்டுக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வேலையில் வந்து அசிஸ்டன்ட் மற்றும் கிளர்க் போன்ற பணிகளுக்கு அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதாவது ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து அவரேஜாக மாத ஊதியம் பார்த்து பார்த்தீங்கன்னா 35,000 இருக்கும். ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் சேலரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அலவன்ஸுமே இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை பற்றின மற்ற தகவல்களை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பதவிகள்லாம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரெஜிஸ்டரார், பர்சனல் கிளர்க் அப்படிங்கிற 3 விதமான பணிகளுக்கு வந்து அவங்க ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஒரு வேலைக்கும் வந்து சம்பளமாக வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 56,100லேருந்து 1,77,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 36,400 ரூபாயிலேருந்து 1,15,700 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பர்சனல் கிளர்க்குக்கு 20,600லேருந்து 65,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வயது வரம்பை பொறுத்தளவு ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அப்புறம் எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்கெல்லாம் வந்து 18லேருந்து 35 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ் யூஆர் கேட்டகரிக்கு வந்து 18லேருந்து 30 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவென்ட் ஃபீல்டில் இருக்கிற நீதித்துறையிலே இருக்கிற ஜுடிஷியல் மினிஸ்டர் சர்வீஸில் அவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா 18லேருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்தளவு எனி பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், ஆர்ட்ஸு, காமர்ஸு, மெடிசனு யார் இருந்தாலும் இந்த வேலையில் வந்து ஒரு டிகிரி முடிச்சுருந்தா வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் கிளர்க் கேட்டகரிக்கும் அதே தான், டிகிரி முடிச்சுருந்தா சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து அந்த ஸ்கீம்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவு எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. இதர பிரிவினருக்கு வந்து ₹1000 வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபரெண்ட் ஏபிள் பர்சனுக்கும் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஸோ அப்ளிகேஷனை பொறுத்தவரை நம்ம வந்து ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் வந்து மார்ச் அண்ட் ஏப்ரலில் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டியதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் டைரெக்டாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.